என்னுடைய உண்மையாக என்னுடைய வீடியோவிலே சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கின்ற 3200 சொச்சம் 3300 என்று நினைக்கிறேன். அத்தனை பேருக்கும் எனது அன்பான பணிவான காலை வணக்கங்கள். என்னுடைய முகத்தை பார்த்தாலே தெரியும் நான் எப்படியான சூழலில் இருக்கிறேன் என்பது. ஆனால் என்னுடைய மனநிலை மிகவும் சரியில்லை என்றால் நான் இன்னும் மனநிலை பாதிக்கப்பட்டு போகவில்லை. ஆனால் நிறைய துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறேன். முக்கியமாக நான் இந்த யூடியூப் வைத்திருக்கிறதும் டிக்டாக் போடுவதும் என் குடும்பத்துக்குள்ளிருந்து பலவிதமான கேவலங்களை நான் எதிர்நோக்கி இருக்கின்றேன். ஆனால் இந்த வயது போன நேரத்திலே நான் வாழப்போவது இன்னும் சில காலம்தான். அந்த சில காலம் வரையாவது எனது மனதை கொஞ்சம் அமைதியாக ரிலாக்ஸாக ஏற்கனவே வாழ்வில் ஏற்பட்ட பலவிதமான துன்பங்களை மறந்து இந்த கடைசி காலத்தை கழிக்க வேண்டும் என்றுதான் நான் இந்த யூடியூப்பை போட்டு கொண்டிருக்கிறேன். அதிலும் ஒரு ஆசை 3000 வாட்ச் ஹவர்ஸ் எப்போதும் வந்துவிட்டது. அந்த 4000 ஆகினால் மானிட்டேஷன் கிடைக்கும். மானிட்டேஷன் கிடைத்தால் சில வேளை எனக்கு ஏதாவது பணம் கிடைக்கும். இந்த ஒரு நப்பாசை தான் காரணம். இந்த ஆசைகள் தான் எல்லாத்துக்கும் காரணம். ஆனால் என் வாழ்க்கையில் நிம்மதி என்ற சொல்லை நான் எத்தனையோ வருடங்கள், கிட்டத்தட்ட 50 வருடமாக போகிறது. அந்த நிம்மதி என்பதை நான் தொலைத்து விட்டேன். பல இழப்புகள், உயிரிழப்புகள் எல்லாவற்றையும் சந்தித்து ஒரு மனமுடைந்த வாழ்க்கையைத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இப்போது சில காலம்தான் இந்த யூடியூப் போட்டு அதிலும் அந்த ஹெல்ப் இருக்கிறதால என்னுடைய முகத்தை, என்னுடைய பழைய இளமை தோற்றத்தை அந்த ஆப் மூலம் நான் பார்க்கிற போது ஏதோ மனதுக்குள் ஒரு அற்ப சந்தோஷம். இந்த அற்ப சந்தோஷத்தை கூட நிலைக்க விடுவதற்கு சில மனிதர்கள் தயாராக இல்லை. உலகத்திலே இப்பொழுது அதர்மந்தான் தலைத்திருக்கிறது. தர்மம் அழுது கொண்டு தான் இருக்கிறது எங்கே பார்த்தாலும். சரியோ, இப்போ அண்மையில் கூட ஒரு விரிவுரையாளர் தன்னுடைய மகளுடைய காதலனாலும் கொல்லப்பட்டதாக ஒரு செய்தி இணையங்களில் அடிபடுகிறது. பெற்ற பிள்ளையை கொல்லுகின்ற தாய்மாரும், தாயை கொல்லுகின்ற பிள்ளைகளும், மருமக்களும், அண்ணன் தம்பி உறவினர்களும் என்று சொல்லி இப்பொழுது பணம் என்று பேயாக அலைகிறார்கள். பணத்துக்காக கூட பிறந்தவரையே கொலை செய்கின்ற வக்கிர புத்தியும் என்று காணப்படுகிறது. இந்த சமூகம் எப்போது திருந்தும் போது தான் இந்த சமூகத்துக்கு வெளிச்சம் உண்டாகும். அதுவரையில் நல்லவர்கள் என்றுமே துன்பப்பட்டு கொண்டு தான் வாழ வேண்டும். இப்பொழுது நான் வீட்டு வேலை நடந்து கொண்டிருக்கிறது, கூரை வேலைக்கு ஆட்கள் வருவதற்கு முன் என்னுடைய செல்ல பிராணி பல தினங்களாக உணவில்லாமல் பட்டினி கிடக்கிறது. அதுக்குத்தான் நானும் அதையும் செல்லமாக வளர்த்து விட்டேன். மாமிசம், மீன் இல்லை என்றால், இறைச்சி இல்லை என்றால் சாப்பிட மாட்டார். இங்கே வாழையை ஆட்டி கொண்டு நிற்கிறார். ஆனால் இவன் தான் எனக்கு துணை. பெற்ற பிள்ளைகளை காட்டிலும் எனக்கு துணையாக இருக்கிறது என்னுடைய வாயில்லா ஜீவன் தான் எனக்கு காவலாக இருக்குது. எனவே அவனை நான் பட்டினி போடக்கூடாது. எனவே நான் வெளிக்கிடுகிறேன். வேலையாட்கள் வர முதல் நான் போய் மீன் வாங்கி கொண்டு வந்து அவனுக்கு சமைத்து வைக்க வேண்டும். இதனால் என்னுடைய இப்பொழுது கொஞ்ச நாட்களாக என்னுடைய வியூஸ் திரும்பவும் மறுபடியும் சரிந்து விட்டது. ஏனென்றால் மனம் சந்தோஷமாக இருந்தால் தானே அழகான வீடியோக்களை போட முடியும். அப்புகளில் உதடுகள் அழகாக சிவப்பாக, கண்களுக்கு மை பூசி அழகில்லாத கண்ணையும் அழகான நடிகையின் கண் போல மாற்றி தருகின்ற அந்த அப்புகளை பாவிக்கின்ற மனநிலை இப்பொழுது இல்லை. எனவே இப்பொழுது நான் கிளவியான கோலத்திலே தான் இன்று நான் என் பதிவை போடுகிறேன். ஆனால் குழந்தையாக இருந்தாலும் கிளவியாக இருந்தாலும் எப்படி வாழ வேண்டும் என்ற அந்த வாழ்க்கை வட்டத்தை விட்டு நான் ஒருபோதும் வெளியே போனதும் இல்லை, ஒருபோதும் போவதும் இல்லை. என்னுடைய உயிர் இந்த உடலில் இருக்கும் வரை நான் நானாகவே இருப்பேன். கடவுளுக்கும் மனச்சாட்சிக்கும் பயந்துதான் வாழ்வேன். இந்த ரெண்டையும் தான் என்னால் செய்ய முடியும். அப்பொழுது தான் என்னுடைய ஆன்மா நிம்மதியாக பிரியும். போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும். நன்றி என்ன அன்புக்குரிய என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னுடைய யூடியூப்புக்கு ஆதரவு தரும் அனைவருக்கும் நன்றி. ஒரு சிலர் கறி பூசுவதற்கு, சீறு பூசுவதற்கு காத்திருக்கிறார்கள். ஆனால் பரவாயில்லை, காலம் பதில் சொல்லும். எல்லோருக்கும் காலம் பதில் சொல்லும். நன்றி, வணக்கம்.